ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல அதுரி சுக்ராட் அப்படிங்கிற ஒரு இந்தியன் வெப் சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஒரு சீரிஸை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாளாவே கேட்டிருந்தாரு. அப்படி என்னடா இந்த சீரிஸ்ல கதை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த சீரிஸ்ல கதைலாம் பெருசா இல்ல, ஆனா சம்பவம் மட்டும் வேற லெவல்ல தரமா பண்ணிருப்பாங்க. இந்த சீரிஸ்ல மொத்தமா 4 எபிசோட் இருக்கு. நான் அந்த ஒரு வீடியோல அந்த 4 எபிசோடையும் அப்படியே ஃபுல்லா கவர் பண்ணிருக்கேன். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கப்புறம் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் கொடுங்க. அதே போல நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வெப் சீரிஸ் ஸ்டார்ட் ஆனதும் டைரக்டா டைட்டில் கார்டு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் டைட்டில் கார்டு முடிஞ்ச பிறகு ஒரு வீடியோ கட்டுறாங்க. அந்த வீட்ல ஒரு வயசானவனும் அதுக்கப்புறம் 2 பேரும் உட்கார்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சீரிஸ்ல மொத்தமா 5 பேர் தான் மெயின் ரோல் பண்ணிருப்பாங்க. அது யார் யார் அப்படின்னா, இந்த கிழவ மாதிரி இருக்கான் இல்லையா அவன் சித்தப்பன், அடுத்து சென்டர்ல இருக்கான் இல்லையா அவன் ஹீரோட அண்ணா, இந்த பக்கம் சைடுல பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுருக்கவன் ஹீரோ, அதுக்கப்புறம் அண்ணன் பொண்டாட்டி, அதுக்கப்புறம் தம்பி பொண்டாட்டி. அதாவது தம்பி பொண்டாட்டி தான் இந்த சீரிஸோட ஹீரோயின். இவங்க 5 பேர் இந்த சீன்ல அப்படியே காட்டுறாங்க. அதாவது நீ காலையில தான் ஹீரோ கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதனால அவன் அப்பப்ப மேல மேல பாத்துட்டு இருக்கான். மேல யாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயின் மேல இருந்து அப்பப்ப வெக்கப்பட்டு இவனை பாத்துக்கிட்டு இருக்கா. இவங்க இந்த மாதிரி பாத்துட்டு இருக்க ஒரு லேடி வரா. இவ யாரு அப்படின்னா இவ தான் அண்ணி. வந்ததும் அவ என்ன எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணி முடிச்சாச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவன் இந்த மாதிரி கேட்டதும் அவன் புருஷன் இருக்கான் இல்லையா அவன் மட்டும் அவளை அப்படியே ஒரு மாதிரி ஸ்பெஷலா பாக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறத இந்த அண்ணிக்காரி பாக்குறா. அதே நேரத்துல அந்த சித்தப்பா இருக்கான் இல்லையா அவனும் நம்ம ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயினை பார்த்ததும் என்ன இப்படி இருக்கா, காலையில பார்த்ததை விட இப்போ ஒரு மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லி அவன் பார்வையே சரியில்லை, அவளை ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறான். அதுக்கப்புறம் அந்த கிழவன் பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டு இருந்தவ கொஞ்சம் அமைதியாயிரா. அதுக்கப்புறம் அந்த கிழவன் திரும்ப ஹீரோயினை பாத்துக்கிட்டே இருக்கான். இவன் ஹீரோயின் பாக்குறத இந்த அண்ணி பாத்துறா. அதுக்கப்புறம் எல்லாரும் மைண்ட் சேஞ்ச் பண்றதுக்காக என்ன பண்றா அப்படின்னா, சரி டைம் ஆயிடுச்சு, இன்னும் எவ்வளவு நேரம் குடிப்பீங்க, தம்பிக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு, என்ன தம்பி நீங்க குடிக்கல போல, நீங்க குடிக்கல அப்படின்னா ஏன் இங்க உட்காந்துருக்கீங்க, மேல போலாம்ல அப்படின்னு சொல்லி அவனை கிளப்பி விட்டுறா. அதுக்கு உடனே அவன் ஆமா நீ போனோம் அப்படின்னு சொல்லி அப்படியே வலிஞ்சு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அந்த அண்ணி சரி ஓகே எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் அந்த சித்தப்பா சொல்றான், என்னடா வெக்கமா, சரி இருக்குதானே செய்யும், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணு, இந்த போறதுக்கு முன்னாடி இந்த மாத்திரை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட் வேற தரான். அதுக்கு அவன் கேட்கறான், சித்தப்பா இது என்ன மாத்திரை அப்படின்னு சொல்லி. அதுக்கு இவன் சொல்றான், இதை போட்டு பண்ணி பாரு, சும்மா நின்னு பேசும், நல்லா என்ஜாய் பண்ணலாம், போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு மாத்திரை கொடுத்து அந்த மாதிரி என்கரேஜ் பண்றான். அதே நேரத்துல நம்ம அண்ணியை கட்டுறாங்க. அண்ணி பாட்டுக்கிட்டே நம்ம ஹீரோயின் ரூம் இருக்கு இல்லையா அங்க போறா. அங்க போயிட்டு ஹீரோயின் கிட்ட என்னமா ரெடி ஆயிட்டியா, பார்த்தாலே தெரியுது ரெடியா தான் இருப்ப போல அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிச்சு பேசிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் வெக்கப்படுறா. அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்றா அப்படின்னா, நல்லா பண்ணணும், நீ பண்றதுல உன் புருஷன் கைக்குள்ள இருக்கணும், வெக்கமே படாத கூச்சமே படாத அப்படின்னு சொல்லி அவளுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கா. அது போக பண்ண நம்ம ஹீரோனுக்கு அப்பே ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அவ அந்த அளவுக்கு அவகிட்ட போய் ரொமான்ஸ் பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கீழே கட்டுறாங்க. நம்ம ஹீரோ சரி மேல போற சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேல கிளம்பிடுறான். அதே நேரத்துல அந்த அண்ணங்காரன் இருக்கா இல்லையா அவன் என்ன கேட்கறான் அப்படின்னா, சித்தப்பா தம்பிக்கு மட்டும் தான் மாத்திரையா எனக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு இவன் சொல்றான் அப்படின்னா, டேய் உனக்கு இல்லாமல உனக்கு வேற ஒரு மாத்திரை வச்சிருக்கேன், இந்த இதை விட பயங்கர பவரா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேற ஒரு மாத்திரை எடுத்து தரான். அதுக்கப்புறம் அவனும் அந்த மாத்திரையை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்ப இந்த கிளம்ப பாட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இனிமே தான் இருக்கு கச்சேரியே, எல்லாரும் மாத்திரை தானே முழுங்கிட்டு போயிருக்கீங்க, இனிமே என்ன ஆக போகுதுன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவனே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ உள்ள போயிடுறான். உள்ள போய் நம்ம ஹீரோயினை பார்க்க ஹீரோயின் அப்படியே வெக்கப்பட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா வேற லெவல்ல சம்பவம் பண்றாங்க. ஹீரோயின் பார்க்க தான் போன மாதிரி இருப்பா, ஆனா பண்ற வேலை ஒவ்வொன்றும் வேற மாதிரி இருக்கும். இந்த சீனை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண கூடியும் கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு மேல ரன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க இந்த மாதிரி சம்பவம் பண்ண நம்ம ஹீரோ டக்குன்னு முடிச்சிடறான். உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிடுது, என்ன அதுக்குள்ள முடிச்சிட்டாரு, எனக்கு இன்னும் எதுவும் பத்த வேலையே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டல் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அவன் தூங்கிடுறான். அவளே செல்ஃபா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்க நம்ம அண்ணியை கட்டுறாங்க. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் புருஷன் தூங்கின உடனே இந்த சித்தப்பா இருக்கான் இல்லையா அவன் ரூமுக்கு வரா. அவனும் வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா ஆளு பார்க்க ரொம்ப பரபரப்பா இருக்கான். அதுக்கப்புறம் உள்ள வந்ததும் என்னமா ஏமா இவ்வளவு லேட்டு, நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, எனக்கு தாங்கவே இல்ல, ஏன் அவ்வளவு லேட் பண்ணிட்ட, அவன் இன்னுமா தூங்காம இருந்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப உரிமையா கோவப்படுறான். அதுக்கு அவளும் என்ன பண்றது அங்கிள், அவர் இப்பதான் தூங்குனாரு, அவர் அப்படி இப்படி தூங்க வச்சுட்டு வரதுக்குள்ள என் கதை இருக்கு, ரொம்ப கஷ்டமா போச்சு அப்படின்னு சொல்லி இந்த கிழவங்கிட்ட அவ ரொம்ப ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா அவளே சொல்றா, சரி பேசுனது போதும், இங்க பாருங்க என்னோட அழகா அப்படின்னு சொல்லி. அடப்பாவி பாக்குறதுக்கு தான் இப்படி இருக்கா, ஆனா பண்ற வேலை ஒவ்வொன்று எப்படி இருக்கு பத்தியா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இந்த சீனை பார்க்கும்போது. இந்த சீன்ல கதையை தாண்டி இவங்க பண்ணுவாங்களா சம்பவம், அதோட சீக்வன்ஸும் ரியாக்ஷன்ஸும் வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சீன்ஸோட கேமரா ஆங்கிள் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கிழவனும் அண்ணியும் சம்பவம் பண்ணி முடிக்க இந்த சீன் அப்படியே முடிஞ்சது. அடுத்த சீன் பார்த்தா இந்த அண்ணி சம்பவத்தால பண்ணி முடிச்சுட்டு யாருக்கும் தெரியாம அந்த சித்தப்பா ரூம்ல இருந்து அப்படியே பூனை மாதிரி வெளியே வந்துட்டு இருக்கா. இவ வெளியே வரும்போது யாரா பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லி தான் பாத்துக்கிட்டே வரா. ஆனா வெளியே நடந்து வர சவுண்ட் உள்ள இருக்கிற நம்ம ஹீரோயின் கேக்குது. ஏன் இந்த நேரத்துல யாரும் நடந்து போறாங்க அப்படின்னு சொல்லி அவ அந்த சவுண்ட கேக்குறா. ஆனா அந்த குறுக்காராய்ச்சி எல்லாம் பண்ணாம சரி யார் போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் பெட்லயே படுத்துக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த அண்ணி அவளோட ரூம்க்கு வந்துடுறா. ரூம்க்கு வந்து அவன் புருஷன் எழுந்துட்டானா அப்படின்னு சொல்லி மெதுவா பூனை மாதிரி பெட்ல ஏறி உட்கார்றா. ஆனா அவனை பார்த்தா ஏதோ காட்டு தூங்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு வேற மாதிரியே தெரியல. உடனே இவ அப்பாடா நல்ல வேலை இவன் எழவே இல்ல, நானும் எழுந்துட்டான்னு சொல்லி பயந்துட்டேன், எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் அவ இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது அவ நெஞ்ச பாக்குறா. நெஞ்ச பார்த்தா அங்க ஒரு கீரல் இருக்கு. ஐயோ நம்ம சம்பவம் பண்ணும்போது அங்கிள் தெரியாம கீறிட்டாரு போல, இது நம்ம ஹஸ்பண்ட் பார்த்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி அவளுக்கு பயம் வந்துருது. சரி ஓகே இதுக்கு வேற வழி இல்ல, ஏதாச்சும் ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐயோ அப்படியே மெதுவா படுத்துக்கிட்டு அவன் புருஷன் அப்படி இருக்கா. அவன் டக்குனு கண்ணை திறந்து பாக்குறான். கண்ணை திறந்து பார்த்தா இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எங்க போதுங்க எவ்வளவு நேரம் இங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே அவன் அந்த மார்க்கையும் பாத்துறான். என்னாச்சு இவ்வளவு பெருசு கிழிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு என்னங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க, நீங்க தானே இப்ப பண்ணீங்க
பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அவன் நான் பண்ணனா, ஐயோ சாரிமா, நைட் நிறைய குடிச்சிட்டேன், அந்த போதையில ஏதாவது பண்ணிருப்பேன், மன்னிச்சிரு, இனிமே இந்த மாதிரி ஞாபகம் இல்லாத மாதிரி கண்ணு மணி தெரியாம குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை அவன் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். பரவாயில்ல, நீங்க கண்ணு மணி தெரியாம குடிச்சிட்டு இந்த மாதிரி நைட் நேரத்துல உங்களுக்கு தெரியாம சம்பவம் பண்ணா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவங்க கமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு அவனும் ஏ பேபி அப்படின்னு சொல்லி அவன் மேல விழுந்து விளையாடுறான். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இந்த கிழமை ஏதோ ஆயில் மசாஜ் பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா டேய், காலமோல காலத்துல உனக்கு தேவையாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இவனை பார்க்கும்போது. ஆனா தலைவர் அந்த அண்ணி கூட சம்பவம் பண்றான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோனை வேற சைட் அடிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோன் உள்ள வரா. மாமா அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்துட்டு தான் உள்ள வரா. அப்ப நம்ம ஹீரோன் லுக்கே சரியில்லை, அந்த கிழவனையும் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவ அங்கிள் நீங்க காலையில நட்ஸ் நிறைய சாப்பிடுவீங்கன்னு சொன்னாங்க, அதான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவ பாதாம் பிஸ்தா முந்திரி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறா. அது உடனே இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, வாமா கரெக்டான நேரத்தை தான் வந்திருக்க, இன்னும் அந்த எண்ணெயை வச்சு கொஞ்சம் பின்னாடி முதுகு கை காலெல்லாம் நானே தேய்ச்சிட்டேன், முதுகு பக்கம் தேய்க்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த எண்ணெயை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். இவங்க இந்த மாதிரி பண்ற சீனை பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்சி பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே இந்த சீன்ல அப்படியே ஒரு மாதிரியா பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன் கட்டுறாங்க. மறுபடியும் நைட் நேரம் உட்காந்து நம்ம ஹீரோட அண்ணா அப்புறம் இந்த சித்தப்பன் இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கிழமை என்ன சொல்றான் அப்படின்னா, என்னப்பா வேலைலாம் நல்லா போச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவனுங்களும் நல்லா போச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேஷுவலா பேசிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் இந்த கிழமை என்ன பண்றான் அப்படின்னா, சரி இன்னைக்கு நைட் எப்படியாச்சும் நம்ம ஹீரோனை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா பிளான் போடுறான். மறுபடியும் அந்த மாத்திரை இருக்கும் இல்லையா, அந்த மாத்திரை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான். அது ஹீரோ சொல்றான், இல்ல சித்தப்பா எனக்கு வேணாம், நேத்தே நான் மாத்திரை போட்டு போனேன், ஆனா ஃபுல்லா பண்ண முடியல, பண்ண பாதியிலே முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு நானாவே பண்ணலான்னு இருக்கேன், இந்த மாத்திரை கத்திரலாம் அதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி அவன் பண்ணு புலம்புறான். அதுக்கு இந்த கிழமை என்ன சொல்றான் அப்படின்னா, ஏய் இல்லப்பா, நேத்து ஏதோ கல்யாண பிஸியில் அப்படி உடம்பு பாடி டயர்டா இருந்திருக்கும், இன்னைக்கு அப்படி இல்ல, இந்த மாத்திரை போடு, வேற லெவலில் சம்பவம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வாலண்டரியா கொடுக்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த மாத்திரையை வாங்கி அப்படி சாப்பிட்டுறான். அப்புறம் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சரிப்பா 2 பேரும் உங்க ரூமுக்கு போங்க, குறிப்பா நம்ம ஹீரோ பார்த்து சொல்றான், நீ ரூமுக்கு ஃபர்ஸ்ட் போய் நல்லா பண்ணு, நம்ம மற்ற விஷயங்களை காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல அவனுங்களும் அங்கிருந்து எழுந்து போயிடுறானுங்க. அவங்க போன பிறகு இந்த கிழவன் பாட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான், இன்னைக்கு எனக்கு வேட்டை தான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் இந்த அண்ணியும் காட்டுறாங்க. அண்ணி தலைவலின்னு சொல்லி படுத்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் போய் அவளுக்கு தலையை பிடிச்சு விட்டுட்டு இருக்கா. இந்த மாதிரி பிடிச்சு விடும் போது காலையில அந்த கிழவனுக்கு மசாஜ் பண்ணா இல்லையா, அந்த ஞாபகம் வந்துருது. அதனால என்ன பண்றான் அப்படின்னா, அவனுக்கு அங்க என்ன பண்ணாலும் அதை போய் இவளுக்கு இங்க பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி பண்ண இந்த அன்னிக்கு டவுட் ஆயிடுது. செல்லம் நீ என்ன பண்ற, தலையை பிடிச்சு விட சொன்னா நீ ஏதோ மசாஜ் மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே அதுக்கு ஹீரோயின் இல்லக்கா என்னன்னு தெரியல, கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பா இருந்துச்சு, அதனாலதான் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி பேசி மழுப்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த அன்னிக்காரி என்ன சொல்றா அப்படின்னா, சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா தூங்கி எழுந்தா எல்லாம் சரியா போயிடும், தலைவலி நான் பாத்துக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் உன் ரூமுக்கு போ, உன் புருஷன் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான், போய் சந்தோஷமா இருங்க, அதுக்கப்புறம் நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணி நம்ம ஹீரோன் அங்க அமுச்சு வச்சிடறா. ஆனா அவ போன பிறகு இந்த அன்னிக்கு ஒரு டவுட்டா இருக்கு, ஏதோ சம்திங் ராங், என்ன இருக்கும், சரி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. இந்த அண்ணங்காரன் இருக்கா இல்லையா, அவனை காட்டுறாங்க. அவன் குடிச்சிட்டு உள்ள வரான். இவளை பின் சைடு அவன் பார்க்க அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, வந்து பின்னாடி தட்ட அது கன்னிக்காரியும் இல்லங்க தூங்குங்க ஃபர்ஸ்ட், வீடெல்லாம் வலிச்சிருக்கு, இப்ப எதுவும் செய்ய வேணாம், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை தட்டி கழிக்கிறா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல பேபி என்னால தாங்க முடியல, இன்னைக்கு பண்ணியாகணும் வா அப்படின்னு சொல்லி அவளை அப்படி இப்படின்னு சொல்லி மடக்கி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு அவளும் வேணாம் தான் சொல்லிட்டு இருக்கா. ஆனா வாய் மட்டும் தான் வேணாம்னு சொல்லுது, மத்தபடி அவளுக்கு அந்த மாதிரி பண்றதுல ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா அவன் பண்ண இவ ஃபுல்லா கம்பெனி தான் கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க சம்பவம் பண்ணி முடிக்க அந்த பக்கம் கட்டுறாங்க. நம்ம ஹீரோனும் ஹீரோவும் இவங்க 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க இந்த சீன் பார்க்கவே பட்டு பயங்கரமா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு விழ யாரோ ஒரு தோல்ல வரான். யாரா அப்படின்னு பார்த்தா அந்த கிழவன் தான். இவன் உள்ள வந்ததும் நம்ம ஹீரோனுக்கு ஒரே ஹாப்பியா இருக்கு. அவனை பார்த்து அப்படியே லைட்டா சிரிக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கிழவன் அவளை பார்த்து சிரிக்கிறான். அவகிட்ட போய் வேற மாதிரி சம்பவம் பண்றான். நம்ம ஹீரோன் இந்த கிழவனுக்கு செமையா கோஆபரேட் பண்றா. அதுக்கப்புறம் அந்த கிழவன் பண்ண அப்படிதான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவனை வச்சும் செய்யறா. இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோ அப்படியே மயங்கி போன மாதிரி கிடக்குறான். கடைசியில சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு ஹீரோயின் சொல்றா, மாமா நீங்க உண்மையிலே சூப்பரா இருக்கீங்க, அவன் உண்மையிலே வேஸ்ட், அன்னைக்கு பண்ணும்போது பாதியிலே முடிச்சிட்டான், ஆனா நீங்க இந்த வயசுல இந்த போடுறீங்க அப்படின்னா உங்க வயசுல எப்படி பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவனை பத்தி பெருமையா கமெண்ட் வேற கொடுக்குறா. அதுக்கு அந்த கிழவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அது உன்ன மாதிரி ஒருத்தி கிடைச்சா சும்மா விடுவனா அப்படின்னு சொல்லி அவனும் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா மறுநாள் காலையில் விடிஞ்சிருது. இந்த கிழவன் சம்பவம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஹீரோட ரூம்ல இருந்து வெளியே வரான். வெளியே வந்து பா இன்னைக்கு காலையில தான் பயங்கரமா இருக்கு, நேத்து நைட்டு செம்ம திருப்தி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசிக்கிட்டே வெளியே வரான். இவன் இந்த மாதிரி வெளியே வரத நம்ம அண்ணி இருக்கா இல்லையா, அவ பாத்துறா. அவ பாத்துட்டு அவளுக்கு ஷாக் ஆயிடுது. அது எப்படி நான் இருக்கும்போது அவன் இன்னொருத்தி கூட பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த அன்னிக்காரி ரொம்ப டென்ஷன் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அவ இது எப்படியே விட்டா சரி வராது, இதுக்கு நான் சீக்கிரமே முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அவ்வளவே செம்ம டென்ஷனா பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் முடிஞ்ச அடுத்த சீன் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சமைச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த அன்னிக்காரி வந்து பேசுறா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, ஏன்
ஏன் தனியா சமைச்சிட்டு இருக்க, என்ன ஏதாவது ஹெல்ப் பண்ண கூப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கறா. அது ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இல்ல எனக்கு எந்த ஹெல்ப்பும் தேவையில்ல, என்னோட வேலையை செய்யறதுக்கு எனக்கு தெரியும், உங்களோட உதவி ஒன்றும் தேவையில்ல, உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த மாதிரி பேசிட்டு போக இந்த அண்ணி ஒரு மாதிரியா அப்படியே சோகமா நின்னுட்டு இருக்கா. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் தனியா நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்து இந்த அண்ணி அவங்க கிட்ட பேச போறான். என்ன தம்பி என்னாச்சு, ஏன் தனியா இருக்க, உன் முகமும் வாட்டமா இருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் ஒண்ணு இல்ல அண்ணி, நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவ்வளவு விடாம இல்ல சொல்லுப்பா, நீ எனக்கு தம்பி மாதிரி தானே, ஏன் என்கிட்ட சொல்ல தயங்குற, என்ன விஷயம், எதுவா இருந்தாலும் அண்ணி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட துருவி கேட்டுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவன் இல்ல நீ கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனா அவளுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லையோன்னு சொல்லி தோணுது, எங்களுக்குள்ள அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி ஒன்று ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு உடனே அந்த அண்ணி என்ன சொல்றா அப்படின்னா, இல்ல அவளும் சின்ன பொண்ணு, நீயும் சின்ன பையன், இதெல்லாம் போகவோ சரியாயிடும், இது எல்லாரும் ஃபேஸ் பண்றது தான், இதுக்காக நீ கண்டதெல்லாம் நினைச்சு குழப்பிக்காத, அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ நார்மலா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆறுதல் பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி ஓகே அண்ணி சொன்ன மாதிரி இதெல்லாம் சும்மா நார்மல் தான் போல, நம்ம நார்மலா இருந்தா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவனே சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா அந்த கிழவனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோவை கவனிக்காம அந்த கிழவனுக்கு வகை வகையா செஞ்சு போட்டுட்டு இருக்கா. அவனு அதை சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே ஹீரோயினை நக்கலா கிண்டி அடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கிழவன் செல்லம் எனக்கு கை வலிக்குது, நீ சும்மா தானே இருக்க, எனக்கு ஊட்டி விட மாட்டியா, வந்து எனக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவனுக்கு ஃப்ரூட்ஸை ஊட்டி விட சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் சுத்தி முத்தியும் பாக்குறா. சரி யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் அந்த கிழவனுக்கு அப்படியே பழங்களை எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த மாதிரி பேசி சிரிக்கிறாங்க. இவங்க சிரிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா இந்த அண்ணி அங்க வந்துடுறா. இதை பார்க்க அவளுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. இல்ல இது சரி வராது, இதுக்கு ஒரு அடியா உடனே முடிவு கட்டுறா அப்படின்னு சொல்லி இந்த அண்ணி யோசிக்க அப்படியே இந்த சீன் முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நைட் ஆயிடுது. நைட் மறுபடியும் கிழவன் நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வரான். அங்க ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. கிழவன் மெதுவா வந்து அந்த துணியை விளக்க டக்குன்னு பார்த்தா நம்ம அண்ணி அங்க இருக்கா. அதை பார்த்ததும் அந்த கிழவனுக்கு ஷாக் ஆயிடுது. நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவளும் நீங்க எதிர்பார்க்கல, நீங்க என்னென்ன பண்றீங்க, என்னென்ன வேலை எல்லாம் செய்றீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க பண்றது சரியில்லை, அந்த பையனுக்கு இப்பதான் கல்யாணம் இருக்கு, இதோ என் கூட பண்றீங்க ஓகே, நான் உங்களுக்கு அனுசரிச்சு போறேன், ஆனா அதே போல அந்த பொண்ணுகிட்டயும் பண்றது சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்த அண்ணி சொல்றா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்லம்மா எனக்கு நீ ஒரு மாதிரி டேஸ்ட், அவ ஒரு மாதிரி டேஸ்ட், எனக்கு அவளும் வேணும் நீ வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கிழவன் சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா டேய் காலமான காலத்துல உனக்கு ரெண்டு பொண்ணு தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சீனை பார்க்கும்போது தோணுது. அதுக்கப்புறம் இந்த கிழவன் அந்த மாதிரி பேசிட்டு இருக்க இந்த அண்ணி டென்ஷன் ஆகி அங்கிருந்து எழுந்து போயிடுறா. அதுக்கப்புறம் சீன் முடிஞ்சு அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ரூம்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் உள்ள வரா. உள்ள வந்ததும் ஹீரோ ஹீரோயின் கிட்ட போய் அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்றான். அது ஹீரோயின் கோஆபரேட்டே பண்ண மாட்டேங்கிறா. இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, சும்மா எப்ப பாரு இதே வேலையா இருக்கீங்க, கை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போக ட்ரை பண்ணிட்டே இருக்கா. ஆனா அவன் விடுறதா இல்ல. என்ன சொல்லும், என்ன நீ எப்ப பார்த்தாலும் என்ன தள்ளி விட்டுட்டே இருக்க, எனக்கும் அந்த ஃபீல்லாம் இருக்காதா, எப்பயுமே பண்ணலாம் பரவாயில்ல, எப்பவாவது பண்ணி தானே ஆகணும், ஆனா நீ எப்ப வந்தாலும் என்ன பக்கமே சேர்த்த மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவன் புலம்பிக்கிட்டே நம்ம ஹீரோனை இழுத்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோன் அவன் அடிச்சிடறா. அடிச்சு பிறகு அவன் டென்ஷன் ஆகி அவனும் திருப்பி அடிச்சிடறான். நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி கிட்ட கேட்கறதுன்னு கேட்டேன், இதுக்கு நடிப்பியா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப டென்ஷனா பேசுறான். அது ஹீரோன் அமைதியா இருக்க. அதுக்கப்புறம் அவன் ஹீரோனை போட்டு அப்படி இப்படின்னு வச்சு செஞ்சு அவன் மைண்டை மாத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவும் அந்த இடத்துல தரமா ஒரு சம்பவம் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ அப்படி பண்றத ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா சம்பவம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து எழுந்து போயிடுறான். அப்ப ஹீரோனுக்கு ஒரு பயமா இருக்கு, நம்ம ஹீரோக்கு தெரியாம எல்லாம் பண்ணிட்டு இருக்குமே, தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவ பயப்பட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிய அடுத்த சீன் காட்டுறாங்க. அப்ப இந்த கிழவன் வந்து நம்ம ஹீரோனுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சம்பவம் பண்ணி முதுகு ஃபுல்லா கீறி வச்சிருப்பான் போல, அதுக்கு இந்த கிழவன் வந்து மருந்து போட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி மருந்து போடும்போது ஹீரோயின் சொல்றா, மாமா இந்த விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அதுக்கு அந்த கிழவன் அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது, அப்படி ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதை நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் ஒரி பண்ணாத, இங்க வா அப்படின்னு சொல்லி அவளை ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம அண்ணியை கட்டுறாங்க. அண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. இதுக்கு ஏதாவது முடிவு கட்டணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு பக்கத்துல பார்த்தா அவன் புருஷன் தூங்கிட்டு இருக்கான். சரி இதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா பெட்ல இருந்து இறங்கி கீழே போறா. கீழே போயிட்டு என்ன பண்றா அப்படின்னா டம்ளர் எடுத்து அவளை கீழே போட்டு கதவு லாக் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறா. உடனே இவனு தூக்கத்துல இருந்து பதறி எழுந்து பார்த்தா பக்கத்துல ஒய்ஃப் இல்ல. எங்கடா போயிட்டா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணை தேய்ச்சிக்கிட்டே வெளியே வரான். அந்த நேரத்துக்கு அந்த அண்ணி என்ன பண்றா அப்படின்னா அந்த கிளம்புறோம் போயிட்டு அவங்க கிட்ட பேசுறா. அங்கிள் என்ன பண்றீங்க, தூங்கலையா, வாங்க அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவே வாலண்டியரா அவனை கூப்பிடுறா. அதுக்கு அவன் இல்ல எனக்கு அப்படி பண்ணணும்னு தோணல, நீ ஃபர்ஸ்ட் இங்கிருந்து கிளம்பு, எனக்கு கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லி போன் பார்த்துட்டு இருக்கான். இவ வெளியே வரதுக்கும் அவன் புருஷன் வெளியே வரத கீழ இருந்து பாத்துறான். கீழ இருந்து பார்த்து அவளை முறைச்சு பாக்குறான். உடனே இவ ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவன் அமைதியா பாக்குறான். அதுக்கப்புறம் அவன் டென்ஷன் ஆகி அங்க இருந்து போக இவ்வளவு சிரிச்சுக்கிட்டே இந்த அண்ணி எதுவுமே தெரியாத மாதிரி அந்த ரூம்குள்ள வரா. ரூம்குள்ள வந்ததுமே அவன் உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படி ஒரு காரியத்தை பண்ணுவ அப்படின்னு சொல்லி அவன் முடிய பிடிச்சி ஆடுறான். உடனே அவ என்ன விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. இல்ல சொல்லுடி, இந்த நேரத்துக்கு உனக்கு அங்க என்ன வேலை, உண்மையை சொல்லு, சித்தப்பாக்கு உனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஓப்பனா கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே உன் சித்தப்பன் தான், அவன் ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி அவன் நல்லவெல்லாம் கிடையாது, ரொம்ப மோசமானவன், உனக்கு தைரியம் இருந்தா உன் கோவத்தை கொண்டு போய் அவங்ககிட்ட காட்டு அப்படின்னு சொல்லி இவன் அவங்ககிட்ட டென்ஷனா பேசுறா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. நம்ம ஹீரோனையும் அந்த அண்ணியும் காட்டுறாங்க. இந்த அண்ணி அந்த ஹீரோயினை ரொம்ப அழகா ரெடி பண்ணிட்டு இருக்கா. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு, அதுவும் இந்த Dress உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு, அதிலும் குறிப்பா தம்பிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு அழகா அண்ணி ரெடி பண்ணி நம்ம ஹீரோ ரூம் காமிச்சிக்கிறா. அப்ப ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா ஹீரோ ரூம் போய் எட்டி பாக்குறா. அப்ப ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். உடனே அவ யாரனா பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லி மெதுவா கதவை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிருந்து அந்த கிழவன் ரூம் போயிடுறா. அந்த கிழவனும் எப்படா வருவா அப்படின்னு சொல்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்ததும் என்னமா என்னாச்சு, தூக்கம் வரலையா, என்ன மாமா ஞாபகமாவே இருந்துச்சா அப்படின்னு சொல்லி வேற கேட்கறான். அதுக்கு அவளும் ஆமா ஆமா மாமா ஞாபகம் இல்லைன்னா எப்படி, ஞாபகம் வந்துச்சு அதனாலதான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்துல போய் உட்கார்றான். அதுக்கப்புறம் அந்த கிழவன் அப்படியே ரொமான்டிக்கா பேச நம்ம ஹீரோன் அந்த கிழவனும் அந்த இடத்துல சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோ கூட ஹீரோனை எத்தனை டைம் போட்டுருப்பானு
போறான்னு தெரியாது. ஆனா கிழவன் ஹீரோயினை பல டைம் போட்டுறான். அதுக்கப்புறம் அவங்க வெளியே சமம் பண்ணி முடிச்சுட்டு ஹீரோயின் அங்கிருந்து வெளியே வரா. அவன் கையில கன்னோட அங்கிருந்து மேல வரான். மேல வரும்போது வெளியே வரதுக்கும் அவன் டக்குன்னு பார்த்து அவளை ஷூட் பண்ணிடுறான். இவன் ஷூட் பண்ணணும்னு நினைச்சது அந்த அண்ணி இருக்காளே அவ்வளவுதான். ஆனா ஹீரோயின் அந்த பக்கம் திரும்பி இருந்ததுனால வைஃப் நினைச்சு அவளை போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறம் துப்பாக்கி சவுண்ட் கேட்டு அந்த கிழவன் வெளியே வந்து பார்க்க ஏன்டா அவன் தம்பி பொண்டாட்டி கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்பதான் இவனுக்கு தெரிய வருது, ஐயோ நம்ம மாத்தி கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி. உடனே கீழே பார்த்தா இவன் வைஃப் அங்க கீழே நின்னுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவ சிரிக்க வேற செய்யறா. அதுக்கப்புறம் அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்துறாங்க. அப்புறம் இந்த சீன் அப்படியே முடிய அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கிழவனை கட்டுறாங்க. அந்த கிழவன் அப்படியே ஸ்டெப்ஸ்ல இறங்கி கீழே வந்துட்டு இருக்கான். அப்ப அந்த அண்ணி அவனை பார்க்க மேல வரா. அவளை பார்த்ததும் அவன் சரியா கண்டுக்காம ஒரு மாதிரியா பேசுறான். அப்பதான் அவன் விஷயத்த சொல்றா, நான் ஒரு ரூம்ல இருந்து வெளியே வரும்போது என் புருஷன் பாத்துட்டாரு, அதனால அவர் மேல கோவமா இருந்தாரு. அப்ப நான் உண்மையை சொல்லிட்டேன், நீங்க என்ன போட்டது நான் உங்களை போட்டது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. இதை கேட்டதும் கிழவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் அவ இனிமே ஒண்ணு இல்ல, எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு, இப்போதான் என் மைண்ட் நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து மேல போறான். இவன் இந்த மாதிரி பேசிட்டு போக அந்த கிழவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அது மட்டும் இல்லாம ரொம்ப கோவம் வேற படுறான். அதுக்கப்புறம் அந்த கிழவன் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே அப்படி குடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன்ல ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ உட்காந்து போன் பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த அண்ணி அவனை பார்க்க அங்க வரா. வந்துட்டு அவங்க கிட்ட பேசாம அவன் என்னடா போன்ல பாக்குறான்னு சொல்லி எட்டி பாக்குறா. எட்டி பார்த்தா அவன் ஏதோ ஒரு போனோட போட்டோ பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்ததும் அவன் யோசிக்கிறா, ஓகே இவனுக்கு அடுத்து கல்யாணம் பண்ண சொல்லி ஆசை இருக்கும் போல, சரி இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு மணி ஸ்டெப் ஏற மாதிரி ஏறி அப்பதான் கீழே வர மாதிரி வந்து அப்படியே தடிக்கி விழுற மாதிரி பண்ணி ஒரு சவுண்ட் போடுறா. உடனே அவன் அண்ணி என்னாச்சு நீங்க எப்ப இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவளை தாங்கி பிடிக்கிறான். உடனே அவனும் இல்ல தம்பி உன்னதான் பார்க்க வந்தேன், அதுக்குள்ள கால் தடிக்கிச்சு, ஐயோ முடியல அப்படின்னு சொல்லி அவ சொல்ல, உடனே அவன் இருங்க நீ நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவளை அப்படியே தூக்கிக்கிறான். தூக்கிட்டு உள்ள வந்து பெட் மேல வைக்கிறான். அதை பார்க்க இவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்புறம் அவ என்னால முடியல ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லி அதையே சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் அதுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா நீ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா எனக்கு இடுப்பு சுளுக்கு பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு, கொஞ்சம் சுளுக்கு எடுத்து விடுறியா அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட கேட்க, அவனும் கண்டிப்பா நான் பண்றேன் நீ அப்படின்னு சொல்லி சுளுக்கு எடுக்க ஆரம்பிக்கிறான். இவனு இந்த மாதிரி பண்ண அவளும் பயங்கரமா சவுண்ட் போடுறா. இந்த சீரிஸ்ல இந்த சீன் தான் ரொம்ப டாப் நாச்சா இருக்கும். இந்த சம்பவம் பண்ணும்போது நம்ம ஹீரோட ஃபேஸும் சரி இந்த அண்ணியோட ஃபேஸும் சரி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு அவ கேட்கறா எப்படி இருந்துச்சுப்பா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவனும் வேற லெவல்ல நீ சான்ஸே இல்ல சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீன் முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இந்த கிழவனை காட்டுறாங்க. கிழவன் ரூம்ல ஒண்ணு குடிச்சிட்டு இருக்கான். முடிச்சுட்டு சரி ஓகே இந்த அண்ணி இருக்கா இல்லையா அவ ரூம் போய் அவளை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவ ரூமுக்கு வரான். அவ ரூமுக்கு வந்தா வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. அவனுக்கு அந்த சவுண்ட கேட்க ரொம்ப டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் கதவு தட்ட அந்த அண்ணி வந்து ஓபன் பண்றா. ஏண்டி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்க கூட அந்த மாதிரி பண்ணுவ, அப்ப நான் யாரு நான் எதுக்கு இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, அதுக்கு இவளும் இப்ப என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் டென்ஷன் ஆகி கழுத்து பிடிக்க ஆரம்பிச்சிடறான். இவன் அந்த மாதிரி பிடிச்சதும் நம்ம ஹீரோ ஓடி வந்து அவனை அடிக்க, அதுக்கப்புறம் அந்த அண்ணியும் ஹீரோவும் சேர்ந்து அவனை போட்டு அடிச்சு அவனை அங்கேயே கொண்டு வர்றாங்க. கொண்டு முடிச்ச பிறகு பார்த்தா இந்த அண்ணி இருக்கா இல்லையா அவ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனும் அண்ணி இப்ப நீங்க ஹாப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆமா தம்பி இப்ப நான் ரொம்ப ஹாப்பி என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்டிக்கா இந்த சீரிஸ் அப்படியே முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சீரிஸ் பர்டிகுலரா அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு ஷார்ட் படத்தை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.